ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக இப்போ நான் வந்து இந்த புக்கு ஆர்டர் போட்டிருந்தேன். அல்கெமிஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷ் வெர்ஷனில் இருக்கிற புக்கு தான். நான் சரி தமிழில் வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது காம்போவாக 2 புக்கு வந்துருந்துச்சு. சரி காம்போவில் நல்ல ப்ரைஸ்க்கு கிடைக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த புக்கும் ஒரே ஆத்தர் நேம் சேம் தான், பேலோ கொயாலான்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க. பட் இந்த புக்கு கூட ஓகே, பட் எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைடு கிடையாது தான். ஃபாண்ட்டு பார்க்க பெருசாக தெரியுது, பட்டு நேரில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இது ஓகே. இந்த புக்கு பாருங்கள், பாதி பேஜில் ஃபாண்ட்டு வந்து ரொம்ப சின்னது பண்ணி இந்த லெவலுக்கு ஸ்பேஸ் கேப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இது நான் யாரை தப்புன்னு சொல்கிறதுனே எனக்கு தெரியல. காம்போவில் நான் ஏமாந்துட்டேனா இல்லை வந்து இங்கே பேஜ் ஃபுல்லுமே பாருங்கள், இப்படி புக்கு ஃபுல்லுமே பாருங்கள் எவ்வளோ. இது வந்து ஒரு சீப் மார்க்கெட்டிங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. காம்போவாக கிடைக்குதுன்னு சொல்லி ஆசையாக வாங்கினதுக்கு எனக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் என்னன்னு தெரியல. உங்களுக்கு இதில் பார்க்க லெட்டர்ஸ் பெருசாக தெரியலாம், பட் நேரில் பார்க்கும்போது லிட்ரலி ஒரு எறும்போட சைஸ் அளவுக்கு தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஃபாண்ட்டு தான். ரொம்ப உன்னிப்பாக பார்த்தா தான் படிக்கவே முடியும், அவ்வளோ சின்னதாக இருக்குது எழுத்து. இவ்வளோ ஸ்பேஸ் எதுக்கு ஃப்ரீயாக விட்டாங்க? அது வந்து பிகினர்ஸ் கிட்ட கொடுத்து ப்ரெஸ் பண்ண பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் எதுவும் ஒர்க் பண்ண சொன்னாங்களா என்னன்றதே தெரியல எனக்கு. ராங் ப்ரெஸ் ஆகி எவ்வளோ புக்ஸ் இந்த மாதிரி ஆயிருக்கு, எத்தனை பேருக்கு இது நடந்திருக்குங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு இதை சரி வாங்கிட்டோம் ரிட்டர்ன் பண்ணவா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்குது. ஏன்னா ரிட்டர்ன் பண்ணவும் மனசு இல்லை. இது இந்த மாதிரி பிரிண்ட் ஆகி வந்திருக்கு, இது அவங்க ரீசேல் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ் கொடுங்க. இவ்வளோ பேஜ் வேஸ்ட்டும் ஆகிருக்கு பாருங்கள், லிட்ரலி அவ்வளோ பேஜ் வேஸ்ட்டாக இருக்குது. இதை நான் ஒரு ஃபேமஸ் வெப்சைட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இதை நான் சொல்லேன், அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு தேர்ட் பார்ட்டி தான் அந்த மாதிரி சேல் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம வந்து அந்த வெப்சைட்டை நம்ம சொல்ல முடியாது. இது ஆன்லைன் மார்க்கெட்டிங் எவ்வளோ மக்களை வந்து யூஸ் பண்ணுற விதமாக பண்ணிக்கிறாங்க. சீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து அவங்க பிரிண்டிங் பிரச்சனைக்காக காம்போ கொடுத்து இந்த அளவுக்கு பேஜும் வேஸ்ட் பண்ணி, இப்போ நம்ம ஒரு புக்கு வாங்குகிறோன்னா அது வந்து லிட்ரலி ஒரு 30 to 40 இயர்ஸ்க்கு மேலே வரை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படி வந்து சேல் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸுமே நம்ம மெயின் சப்ஜெக்ட்ஸுமே எடுத்து வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நடக்கிறது வந்து எனக்கு உண்மையிலே தான் ஃபஸ்ட் டைம் வேறு நான் ஃபேஸ் பண்ணுறேன். ரொம்ப சின்ன எழுத்து பாருங்கள், ஒரு பேஜே ஒரு புக்கோட சைஸே இவ்வளோ தான் இருக்குது. இதில் வந்து இந்த லெட்டர்ஸ் பாருங்கள் இவ்வளோண்டு தான் இருக்குது, சின்னதாக இருக்குது எழுத்து. பார்த்து ஆர்டர் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். காம்போ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் ஏமாந்துடாதீங்க. நான் இந்த தடவை ஏமாந்த மாதிரி எல்லா பேஜஸுமே பாருங்கள், பேஜஸ் எவ்வளோ ஃபாண்ட் எவ்வளோ சின்னதாக இருக்குது, பேஜ் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். என் லைஃப் டைமில் நான் இந்த மாதிரி ஒரு பப்ளிஷிங் நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ கேவலமாக இருக்குது அவங்க நடந்துக்கிற விதம். தப்பான பப்ளிஷ் பண்ணிவிட்டு இதை காம்போவில் போட்டு மக்களை ஏமாற்றிட்டுருக்குறாங்க. ஆனால் புக்கு வந்து நல்ல பாப்புலரான புக்குன்னு தான் நான் தமிழில் ஆர்டர் போட்டிருந்தேன். இங்கிலீஷில் படிக்க வேண்டாம், தமிழோட இதில் தான் படிக்கணும், அதில் தான் நம்ம தமிழை டெவலப் பண்ணிக்க முடியும், இங்கிலீஷ்லேயே படிச்சுட்ருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் ஆர்டர் போட்டேன். பட் எனக்கு இவ்வளோ கேவலமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கல. தேங்க்யூ.